ஒரு தீர்க்க தரிசனம் வந்துட்டுனா அதுக்கான செயல்பாடை நம்ம என்ன பண்ணணும் செய்ய. இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் லாசரு இப்போ உயிரோடு என்ன பண்ண போகிறேன், எழுப்ப போகிறேன் அப்படின்னொடனே என்ன சொல்லணும்னா, கல்லை புரட்டுங்கள். பிரைஸ் காட். அப்போ ஆண்டவர் பாருங்களேன், அவர் வார்த்தையின் வல்லமையினால அவன் உயிரோடு எழுந்து வரப்போகிறான். ஆனால் கல்லை புரட்டணும்னா லாசர் எங்கே தான் இருப்பான்? இப்படியே அந்த கல்லறைகளே என்ன பண்ணணும், இப்படியே குதிச்சுட்டு, டேய் கதவை திறங்கடா, கல்லை எடுங்கடா. ஆண்டவர் சொல்ல, நான் ஆண்டவர் என்ன லாசர் வெளியில் வரல, நான் அவனை எழுப்பி 4 நாள் ஆச்சு. அவன் உள்ள ஜம்ப் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கான். அப்போ கல்லை புரட்டலன்னா லாசர் எந்திரிச்சு வந்துடுவான், ஆனால் நீங்கள் பார்க்க முடியாது. விசுவாச கதவுகள் திறக்கட்டும், அடைச்சி வைக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை கல்லை புரட்டி வச்சுட்டோம், நாரி தொலைக்குமே. நான் எழுப்புறது 4 நாள் என்ன 40 வருஷம் 400 வருஷம் ஆனாலும் நாராது.